Taste the Daily. சறுக்கல்களை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி கண்ட மாபெரும் இயக்கம் அதிமுக. எப்பொழுதும் போல் அதிமுக மக்கள் பணியாற்றும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. எங்களது பொதுச்செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படித்து பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவாக இருக்குது. இந்த தோல்வி எல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான். 2019 பெற்ற வாக்குகளை விட தற்போது அதிமுக கூடுதல் வாக்கு சதவீதம் பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான். அதே போல் பொதுச்சேவை சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகள் பெற்று. ஆகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு. அதே போல் இன்னும் புள்ளி விவரம் எடுத்துட்டிங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதிமுக எப்பொழுதும் போல் மக்கள் பணியாற்றும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. இந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றோம். ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். சிறு சரிவு ஏற்பட்டாலும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது வரலாறு. 2026 மகத்தான வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் 19 திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக ஜெயிச்சோம். அதுபோல் 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டு ஜெயிச்சோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பினையை எடுத்துக்குவோம். அதாவது இன்னைக்கு கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும். தமிழிசை, எல் முருகன் மாநில தலைவர்களாக இருந்தபோது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலையின் முதிர்ச்சியற்ற பேச்சுதான் கூட்டணி முறிவுக்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை தனது தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி. நான் தான் திரும்ப நீங்கள் கேட்குறீங்க, நான் அவரை பற்றி பேசக்கூட நினைக்கிறேன், நீங்கள் திரும்ப அவர் பேர சொல்லி கேட்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்துக்க சொல்லுங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவாக இருக்கார். மீண்டும் கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணம் 6% வரை உயர்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு விடியா திமுக அரசு கட்டணத்தை உயர்த்துவதால் மக்கள் ஷாக்.
சென்னை மாதவரம் பால் பண்ணைக்கு வரும் பால் வரத்து குறைந்ததால் ஆவின் பால் பாக்கெட் சப்ளையில் தாமதம். ஆவின் நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்க துடிக்கும் விடிய அரசுக்கு யாரா செட்டிங்கா என மக்கள் கேள்வி. திருநெல்வேலிக்கு சென்ற அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி. குடை கொண்டு வராததால் நனைந்தபடியே பயணித்த மக்கள். திருச்சி மக்களவை தொகுதியில் பிஸ்கட் சின்னத்திற்கு வாக்களித்த 14,796 வாக்காளர்கள். பிஸ்கட் மோகத்தில் சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களித்த ருசிகரம். சென்னை போரூரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள். போக்குவரத்து நெரிசலால் தினந்தோறும் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே தோல் நிறுவன உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 13 லட்சம் ரூபாய் வழிப்பறி. விடிய ஆட்சியில் தொடரும் வழிப்பறி மற்றும் கடத்தல் சம்பவங்களால் தொழிலதிபர்கள், வியாபாரிகள், மக்கள் அச்சம். சிவகாசி அருகே கந்துவட்டி கொடுமையால் தாய், மகள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மூதாட்டிகள் உட்பட 3 கைது. கடந்த மாதம் அரசு பள்ளி ஆசிரியர் லிங்கம், பழனியம்மாள் தம்பதி கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்த நிலையில் குரட்டை விட்டு தூங்கும் விடிய அரசு. தொடர் கனமழையால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ரசாயன கழிவுகளால் நுரை பொங்கி வெளியேறும் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத அவலம். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் அகழாய்வு பணிக்கு அமைத்த கொட்டகை கனமழைக்கு தாய்ப்பிடிக்க முடியாமல் சரிந்து விழுந்தது. வரலாற்று சுவடுகள் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் கவலை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திடீரென ஏற்பட்ட பனிமூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மலைப்பாதையில் இறங்கிய மேகக்கூட்டங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ராமநாதபுரம் மாவட்டம் அக்னி தீர்த்தம் மற்றும் சங்குமால் கடற்கரை பகுதிகளில் உள்வாங்கிய கடல். வழக்கத்திற்கு மாறாக 100 மீட்டர் வரை உள்வாங்கியதால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வைகாசி மாத கிருத்திகை உற்சவம். வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி. வள்ளிமயில் சாயல் கண்டு ஒள்ளிமயில் வேலனன்று கள்ளத்தனமாக உள்ளம் மயங்கி ஏங்கினார். தினைப்புலம் காவல் நின்ற வனக்குறமாது தன்னை மனதுக்குள் பூட்டி வைத்து காதலாகினார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டம். போலி பட்டாவை வைத்து பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளரை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை. 2021 சின்னக்கம்மாள் என்பவர் ஆர்டிஓவில் கேஸ் போட்டு 2017 தீர்ப்பாயிருச்சு. 2273 சர்வே நம்பரு. அதில் 1வது சப்டிஷன் 2வது சப்டிஷனில் பேரநாயகரையும் ராணியை நீக்கம் செய்து முந்தைய நிலையில் கண்டுள்ள சட்டக்காமை பேரில் பட்டா போட உத்தரவிட்டார். அந்த உத்தரவு பிரகாரம் ஒன்று பட்டா மாறாமல் இருக்குவேன். அதை வச்சு சார் பதிவாளர் அதை பயன்படுத்தி அதை வேற ஆளுக்கு கிரைமி செய்து கொடுத்து இவர் அதை லஞ்சம் பெற்றுக்கொண்டு செஞ்சு விட்டார். இப்போ நம்மளுக்கு இடம் போயிருச்சு. இதுக்கு காரணம் முழுமையான பொறுப்பு சார் பதிவாளர் மட்டும்தான் சார். அவர் பேர் பாலமுருகன். நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. மத்திய பேருந்து நிலையம், ரயில்வே பாலம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 900 லிட்டர் புதுச்சேரி சாராயம் பறிமுதல்.
காரைக்கால் எல்லையில் உள்ள சோதனை சாவடி காவல்துறையினர் குரட்டை விட்டு தூங்கியது ஏன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே எலும்புக்கூடு போல காட்சியளிக்கும் மின்கம்பங்களால் மக்கள் அச்சம். ஏராளமான மின்கம்பங்கள் சாய்ந்தும் எலும்புக்கூடு போல் காட்சியளித்த போதிலும் மக்களை பற்றி கவலைப்படாத விடியா அரசு. நெய்வேலி NLC சுரங்கத்தில் இருந்து வெளியேறிய மழைநீர். சுமார் 50 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து வருவதால் விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 1 மணி நேர மழையால் நீரில் மூழ்கிய பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் முழுவதும் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து நின்றதால் அச்சத்துடன் நடமாடிய பயணிகள். மணலூர்பேட்டை பிரயோக வரதராஜ பெருமாள் கோவில் சாமி சிலையில் அணிவித்திருந்த தங்க காசுகளை திருடிச் சென்ற மர்ம பெண். CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 54,400 ரூபாய்க்கு விற்பனை. பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு விடை கொடுக்கும் இந்தியா. மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை விரைந்து அதிகரிக்க மத்திய அரசு முடிவு. CSK அணியில் மீண்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின். ராஜஸ்தான் அணியுடன் அஸ்வினை மாற்றிக்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் CSK அணி நிர்வாகம்.